ஏன் பிரசங்கம் கேளுங்க சொல்றேன், கேட்டா என்ன அருளப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுதந்திரிக்கலாம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா, விடுதலையாக்குமா, ஆரோக்கியமாக்குமா, கடல்ல இருந்து விடுதலை கொண்டு வருமா, விரும்புகிற வாழ்க்கையை கொண்டு வருமான்னு கேட்டோம்னா கொண்டு வராது. அது என்னன்னா, அது என்ன? செத்த விசுவாசம். யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசம் கிரியைகள் இல்லாத இருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஒரு விசுவாசம் பேசுறது மட்டுமல்ல, அப்புறம் ஆக்ஷன் பண்ணி முன்னேறி போனோம். சபைக்கு வர்றீங்க, ஒரு சத்தியத்தை கேட்குறீங்க, கேட்கறத விசுவாசிக்கிறீங்களா? மெய்யாவே விசுவாசிக்கிறீங்களா? மெய்யாவே செய்கிறீங்களா? அப்படின்னா செத்த விசுவாசின்னு அர்த்தம். நல்லா கவனி, திட்டேன்னு நினைக்காதீங்க, நான் பைபிளை அப்படியே சொல்கிறேன். உங்கள் விசுவாசம் லிவிங் ஃபெய்த் கிடையாது. எந்த ஒரு டாப்பிக்கும் கேட்குறவங்க எதுக்கு கேட்குறோம்னா, ஓ இதெல்லாம் எப்படிடா நம்ம அப்படி நினச்சோம், அதுக்கு இல்லை. அதை கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், அப்புறம் ஆக்ஷன் பண்ணுறோம். ஆக்ஷன் பண்ணலைன்னா அந்த ஃபெய்த் செத்த விசுவாசம் அர்த்தம். நான் செத்த விசுவாசிகளுக்கு பாஸ்டாக இருக்க விரும்பலை, லிவிங் விசுவாசியாக இருக்கணும். பாஸ்டா அப்போ என்னை வெளியே போச்சு சொல்கிறீங்களா? ஐயோ அப்படி சொல்லலை, முன்னேறி போவோன்னு சொல்கிறேன். விசுவாசிப்போம், ஃபார்வர்ட் ஆகும்னு சொல்கிறேன். இன்னும் செயல்பட வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்கிறேன். கடைசியில் இப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்குது. கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. கவனிங்க, என்ன 13 வாங்க. 12 பேர் போனாங்க, 10 பேர் முடியாது. நாங்கள் 10 பேர், தேவன் அதை நம்மை கொண்டு போய் சேர்க்க மாட்டார். நாங்கள் 2 பேர் சொன்னாங்க முடியும், இப்போ போவோம், நான் இப்போவே போவோம், எளிதாக சுதந்திரிக்கலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சு, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் சொல்லி மூவ் ஆவாங்கிறான். 10 பேரை சார்ந்து 30 லட்சம் மக்களும் பின்வாங்கி போனாங்க. ஏன்னா அது முன்னேறாத விசுவாசம், இருக்கிற விசுவாசம். அவர்கள் மேலே என் ஆத்துமா பிரியமா இல்லைன்னர். அந்த அவிசுவாச கூட்டத்துக்குள்ளேயே 2 பேர் விசுவாசத்தை தொடர்ந்து பேசினான். எல்லாரும் அவிசுவாசம் பேசும் பொழுது 2 பேர், யோசுவாவும் காலேப்பும் வேற ஆவி உடையவர்களாக இருந்தான்னு சொல்லுது. காலேப்பு குறித்து பேசும்போது காலேப்பு வேற ஆவி, வேதம் சொல்கிறது அதே ஆவி உங்களுக்கு எனக்கு இருக்குன்னு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசின எழுதியிருக்கிறபடி நாமும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாம். எந்த விசுவாசத்தின் காலேப்புக்கு யோசுவாக்கு இருந்த அதே ஆவி நமக்குள்ள இருக்கு. என்ன பேசுனாங்க? எல்லாரும் செத்தா கூட நம்ம சாக மாட்டோம்டா. யோசுவா காலேஜ் சொல்லிப்பா, நம்ம சாகக்கூடாதுடா, நம்ம போய் அந்த லேண்டை சுதந்திரிக்குன்னு சொன்னோம்ல, கட்டாயம் சுதந்திரிப்போம். எனக்கு மட்டும் அந்த லேண்டை கொடுத்துரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பிள்ளைகள்லாம் அங்கே வாழ்ந்தான் நினைக்கிறேன். நான் கனவே கண்டுட்டேன், வீடே கட்டிட்டேன், எல்லாமே போட்டாச்சு, அந்த நம்ம வீடு. வரிசையாக முறுமுறுத்தலும் செத்துக்கிட்டு இருப்பான், இவன் செத்துட்டு போகிறான், நம்ம சாக மாட்டான் விட்றா. 2 பேரும் பேசினாங்க. வருஷம் ஆனாச்சு, வயசும் ஆகலை, ஸ்ட்ரென்த்தும் குறையலை. நீங்கள் ஒரு காரியத்தை அடைந்து தீர்வீர்கள் என்று விசுவாசத்தில் நின்னீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட நீங்கள் ஃபார்வர்டு வைங்க. அவங்கள பாராட்டணுங்க. 30 லட்சம் மக்கள் மத்தியில் 2 பேர் தனியாக நிற்கிறான். 40 வருஷம் கடந்துருச்சு. 40 வருஷம் கடந்ததுக்கப்புறம் யோசுவா 1 கர்த்தர் பேசுகிறார். இப்பொழுதும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, களைப்பு விட்றா, நம்ம அடைஞ்சிருவோம்டா. யோசுவா விட்றா, நம்ம போயிடுவோம்டா. இப்போ பேசக்கூடாது, மூவ் பண்ணணும். ரொம்ப பேர் பேசிகிட்டே வாழ்க்கையை கழிச்சிட்டாங்க. நாங்கள்னா நல்லா வாழாமல் இருக்க போகிறோம், இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு இருக்கலாம் இருக்க போகிறோம், கரெக்டாக இருப்போம். எத்தனை வருஷம்? 30 வருஷம் பேசுகிறாங்க, ஒன்றே காணுங்க. யோசுவா 1 வாங்க. யோசுவா 1:2 என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லோரும் எழுந்து. எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க சொன்னல, எழுந்து மூவ் பண்ணுங்கிறார். ஒரு நாள் பேசினேன், காலம் வந்துருச்சு, சுதந்திரிக்கு நேரம் வந்துச்சு, மூவ் ஆகுறாரு. மூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான எல்லா டோர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னு அர்த்தம். எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள்.
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லல, கொடுத்தேன். கொடுப்பேன்னு சொல்லல, கொடுத்தேன். நான் மோசேக்கு சொன்னபடி எப்ப சொன்னேன்? 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதை தான் இப்போ சொல்றேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், இது கொடுத்தேன், போய் சுதந்திரிங்க விட்டான். இப்போ அதே தான் திருப்பி சொல்றேன். அந்த லேண்டு உங்களுடைய லேண்டு, அந்த தேசம் உங்களுடைய தேசம். ஏன்னா அதுக்கான கிரையம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நிறைவான வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கை கொடுத்துருக்கிறாருன்னா இன்னும் வாயிலே பேசக்கூடாது, விசுவாசித்து மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறதுக்கு முன்பாக இதை கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ன அருளப்பட்டிருக்குன்னு அப்போ தான் தெரியும். வேதம் சொல்லுகிறது, ஒருத்தனுக்கு பரத்திலேருந்து ஒருத்தனுக்கு அருளப்படாவிட்டால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரத்திலேருந்து என்ன அருள் இருக்குன்னு கேட்கணும். ஏன் பிரசங்கம் கேளுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்குறதுனால யாருக்கு பிரயோஜனம்? கேட்குற மக்கள் நல்லா இருப்பாங்க. கேட்டால் என்ன அருளப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கொடுத்துருக்குறான்னு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மூவ் பண்ணணும். பெற்றுக்கொண்டதா விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும். அப்படியே செய்யாமல் ஆவியானவர் ஒன்று மூவ் பண்ண சொன்னார்னா மூவ் பண்ணணும். மூவ் பண்ணால் சுதந்திரிக்கலாம்.